ஹலோ கைஸ், நம்ம எல்லோரும் சின்ன வயசுல ஏன் இப்போ கூட விளையாடுற ஒன் ஆஃப் த கேம் தான் பேக்மேன். ஆனா சொல்ல போனா இது ஒரு கேமே கிடையாது. இது ஒரு வகையான மேத்தமெட்டிக்கல் மாஸ்டர் பீஸ், இல்லாட்டினா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு முதலோட அடையாளம்னு சொல்லலாம். நம்ம நினைக்கலாம் இந்த கேம்ல வெறும் ஒரு 4 கோஸ்ட் மட்டும் தான் இருக்கும், அது எல்லாம் சும்மா ரேண்டமா சுத்துது. ஆனா சொல்ல போனோம்னா அந்த 4 கோஸ்ட்டும் ஏதோ ஒரு ரேண்டமான பிளேஸ்க்கு போயிட்டு வருது இல்ல. அந்த 4 கோஸ்ட்டுக்கும் வேற வேற அறிவு இருக்கு. ஒரு கோஸ்ட் நம்மளை துரத்துதுன்னா இன்னொன்னு நம்மளை ப்ரெடிக்ட் பண்ணும், இன்னொன்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். அது எதுவும் நம்மளை கொல்ல பார்க்கல. எப்படியாவது இந்த பிளேயரை தோக்கடிக்கணும் தான் அந்த நாளுமே யோசிக்குது. ஒரு பீஸா ஸ்லைஸ் எப்படி ஹிஸ்டரியா மாறிச்சு, அப்புறம் ஒரு சின்ன நம்பர் எப்படி கேமே அழிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஃப்ரம் 24 KB மெமரி டு இம்பாசிபிள் லெவல் 256 பேக்மேனை பத்தி பாத்திரலாம் இந்த வீடியோல. லெட்ஸ் கோ. 1979 போகணும். அதாவது அன்னைக்கு கேமிங் வேர்ல்ட ரூல் பண்ணிட்டு இருந்த ஒன் ஆஃப் த கேம் தான் ஸ்பேஸ் இன்வேடர்ஸ். ஜப்பான்ல இந்த கேம் ஃபேமஸ்னா அப்பத்த டைம்ல இந்த ஆர்கேட் கேம் சென்டர்ஸ்ல வெறும் பசங்க மட்டும் தான் இருப்பாங்க. கேம்ஸ் பத்தி சொல்லணும்னா கேம்ஸ் எல்லாம் வயலன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது ஷூட், கில், டிஸ்ட்ராய்னு இதெல்லாம் கவனிச்ச ஒருத்தர் தான் டோரு இவாதானி. இவரை பத்தி சொல்லணும்னா இவரு நாம்கோ கம்பெனில ஒரு டெவலப்பரா இருந்து, இவரு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மட்டும் கிடையாது, இவர் ஒரு ஆர்டிஸ்ட் கூட. அவர்கிட்ட வந்த கேள்விதான், ஏன் பொண்ணுங்க யாரும் ஆர்கேட் கேம் பக்கம் வரதில்லை. அந்த ஐடியா தான் டர்ன் இட் இன்டு ஒரு பெரிய கேம். இவர் ஒரு வகையா ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்றாரு. பசங்களுக்கு அக்ரெஷன் காட்டுற கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதாவது ஷூட்டிங் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு அவர் அனலைஸ் பண்றாரு. ஆனா பொண்ணுங்களுக்கு 1980s ஜப்பான் கல்ச்சர்ல பொண்ணுங்களுக்கு சாப்பிட்றது இல்ல பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு இவர் நம்புறாரு. சோ வயலன்ஸ் இல்லாம சாப்பிட்றத மட்டும் வச்சு ஒரு கேம் செய்யணும்னு யோசிக்கிறாரு. சோ இவர்கிட்ட கான்செப்ட் ரெடியா இருக்கு, ஆனா அது கேமுக்கு ஹீரோவா யாரை வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. ஒரு நாள் லஞ்ச் டைம் இவாதானி ஒரு ஃபுல் பீஸாவா ஆர்டர் பண்ணார். அவரு அதுல இருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து சாப்பிட்றாரு. ஆனா மீதி இருக்கிற பீஸாவை பாக்குறப்போ ஒரு வாயை திறந்து இருக்கிற ஒரு தலை மாதிரி அவருக்கு தெரியுது. இப்படி ஒரு வழியா ஜப்பான்ல இந்த கேம் ரிலீஸ் ஆச்சு, செம ஹிட் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய மார்க்கெட்டுக்கு போகணும்னு நினைச்சாரு போல. யூஎஸ்சி அதாவது அமெரிக்காவுக்கு கொண்டு போக பிளான் பண்ணாங்க. அங்கேயும் ஒரு ரிஸ்க் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல பிக்கும் எஃப்க்கும் ஒரு சின்ன ஒரு கோடு தான் வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, ஆர்கேட் மிஷின்ஸ் எங்க இருக்கும்? பசங்க கூட்டமா இருக்கிற இடத்துல மட்டும் தான் இருக்கும். யாராச்சும் சேட்டை பிடிச்ச பசங்களுக்கு கை சும்மா எல்லாம் இருந்தா கெட்ட வார்த்தையை அதை மாத்திடுவானுங்க. சோ டோட்டல் பிராண்டும் டேமேஜ் ஆகிடும். பேரண்ட்ஸ் யாரும் குழந்தைகளை ஆர்கேட் சென்டர்ஸ்க்கு விளையாட அனுப்ப மாட்டாங்க. சோ இந்த ஒரு ரிஸ்க்குக்காக பேர்ல இருக்கிற யூவை எடுத்துட்டு ஏவ போட்டாங்க. அப்படிதான் பேக்மேன் உருவாச்சு. ஒரு சின்ன லெட்டர் சேஞ்ச் தான் ஹிஸ்டரியே டோட்டலா மாத்துச்சு. வித்தவுட் த சேஞ்ச் மேபி இந்த கேம் யூஎஸ்ல பேனும் ஆகியிருக்கலாம். ஒரு சின்ன பென் டிரைவ்ல thousands ஆஃப் போட்டோஸை சேவ் பண்ண முடியும். ஆனா 1980sல பேக்மேன் கேமோட டோட்டல் மெமரி எவ்வளவுனா 24 KB தான். இந்த 24 KBக்குள்ள தான் அந்த கேமோட ஃபுல் மேப்பும் இருக்கும், சவுண்ட்ஸ், அனிமேஷன்ஸ், அப்புறம் அந்த 4 கோஸ்டோட பிரெயினும் இருக்கும், அதாவது ஏஐ. இது எப்படி பாசிபிள்னா கம்ப்யூட்டர் டிஃப்ரெண்டா யோசிக்கும். பேக்மேன் மேப் நம்ம கண்ணுக்கு டிராயிங் மாதிரி தெரியும், ஆனா கம்ப்யூட்டர் கண்ணுக்கு அது டிராயிங் இல்ல. ஸ்கூல்ல கிராஃப் புக்ல இருக்கிற சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு. ஆனா இந்த எல்லா கிரிட்டும் இன்விசிபிளா இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது புரியலனா ஒரு லூடோ கேமை யோசிச்சு பாருங்க. நம்ம காயின் ஒரு பாக்ஸ்ல தான் இருக்கும், நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு டைஸ் ரோல் பண்ண உடனே அது இன்னொரு பாக்ஸ்ல இருந்து இன்னொரு பாக்ஸ்க்கு தான் போகும். நடுவுல இந்த பாக்ஸ்ல நிக்காம அது என்ன நம்பர் வந்திருக்கோ அதுக்கேற்ற பாக்ஸுக்கு மூவ் ஆகும். பேக்மேனும் அப்படிதான், ஸ்மூத்தா ஓடுற மாதிரி தெரிஞ்சாலும் கம்ப்யூட்டருக்கு அது ஒரு டைல்ல இருந்து, அதாவது டைல் 1ல இருந்து டைல் 2க்கு போகும், டைல் 2ல இருந்து டைல் 3க்கு போகும். இப்படிதான் அது மூவ் ஆகுது. இதெல்லாம் எந்த ஒரு ப்ராசஸர்ல நடக்குதுன்னா Xeon 780 ப்ராசஸர்ல தான். இது ரொம்ப ஸ்லோவான சிப். ஆனா இந்த ஸ்லோ சிப்ல தான் 60 times per second பொசிஷன் செக் பண்ணும், லாஜிக் செக் பண்ணும். இந்த ஆப்டிமேஷன் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மாடர்ன் கேம் டெவலப்பர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு லெசன் சொல்லலாம். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வரும், அதாவது கோஸ்டஸ். நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் இந்த கோஸ்ட் சும்மா ரேண்டமா சுத்துதுன்னு, எல்லாம் சேர்ந்து நம்மளே துரத்துதுன்னு. இது ரெண்டுமே கேட்டா ரெண்டுமே இல்ல. உண்மை என்ன தெரியுமா? ஒரு கோஸ்ட்டுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, அதாவது ஒரு டார்கெட் இருக்கு. சொல்ல போனா அந்த கோஸ்ட் எதுவுமே நம்மள துரத்த ப்ரோக்ராம் பண்ணப்படல. ஒரு கோஸ்டும் இந்த கட்டத்துக்கு அதாவது ஒரு டைல் ஒன்று தான் ப்ரோக்ராம் பண்ணி இருக்கு. இந்த கேமோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஒரு கோஸ்ட்டுக்கும் மேப்ல ஒரு டார்கெட் டைல் இருக்கும், அதாவது கோஸ்ட் ஒரு ஜங்ஷனுக்கு வரும்போது இந்த பக்கம் போனா அந்த டார்கெட் கிட்ட போக முடியும்னு அந்த வழியை தான் அது சூஸ் பண்ணும். இப்போ ஒரு கோஸ்டோட பிரெயினும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிளிங்கி, அதாவது ரெட். இவன் ஒரு சேசர் மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இவனோட அல்காரிதம் என்னன்னா டார்கெட் பேக்மேனோட கரண்ட் டைல். பேக்மேன் இப்போ எந்த டைல்ல இருக்கோ அதுதான் பிளிங்கியோட டார்கெட். அதாவது ஸ்ட்ரீட் டாக் மாதிரி நம்ம எங்க போனாலும் நம்ம கால்கிட்டயே வருவான். ஒரு லெவல் முடிய போற டைம்ல டாட்ஸ் கம்மியாக இந்த பிளிங்கியோட ஸ்பீட் பேக்மேனை விட அதிகமாகிடும். அந்த டைம்ல இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது ரொம்ப கஷ்டம். செகண்டா யாருன்னா பிங்கி. இது கொஞ்சம் அறிவாளித்தனமானது, அதாவது இதை நம்ம ப்ரெடிக்டர்னு சொல்லலாம். இதுக்கு தெரியும் பிளிங்கி நம்மள பின்னாடி இருந்து துரத்துதுன்னு. சோ இது நம்மளுக்கு முன்னாடி போய் நம்ம வழியா மறைக்க பார்ப்போம். இவனோட டார்கெட் எதுனா பேக்மேனோட டைல்ல இருந்து 4 டைல்ஸ் ஹெட், அதாவது பேக்மேன் எந்த வழியில போதோ அதுல இருந்து 4 டைல்ஸ் முன்னாடி இருக்கிற பாக்ஸ் தான் இதோட
டார்கெட். அடுத்து நம்ம இன்கி, அதாவது ப்ளூ கலர், இவன் ஒரு டாக்டிஷியன் சொல்லலாம். இவன் என்ன பண்ணுவானா, இந்த இன்கி சொந்தமா ஒரு அறிவே கிடையாது. இது எப்படி யோசிக்கும்னா, பேக்மேனுக்கு 2 டைல்ஸ் முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கும். பிளிங்கி இருந்த, அதாவது அந்த ரெட் இருந்த அந்த பிவட் பாயிண்ட்க்கு ஒரு லைன் போட்டு அந்த லைனை அப்படியே டபுள் த லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணும். அங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் இந்த இன்கியோட டார்கெட். புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ஒரு எண்ட் பிளிங்கி கிட்ட இருந்துச்சுன்னா இன்னொரு எண்ட் இன்கி கிட்ட இருக்கு. பிளிங்கி நம்ம கிட்ட வர 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 இன்கியும் நம்ம கிட்ட வருவான். அதே சமயம் அந்த பிளிங்கி தூரமா போனா இன்கியும் வேற எங்கேயோ போயிடுவான். இதனால தான் இன்கிய ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இவன் கொஞ்சம் சிக்கல் பிடிச்சவனே சொல்லலாம். கடைசியா கிளைட், அதாவது ஆரஞ்சு கோஸ்ட். இதை எல்லாரும் லூஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இதோட டிசைன் ரொம்ப கிளவரானது. இதுக்கு 2 ஃபேஸஸ் இருக்கு. அதாவது பேக்மேன் 8 டைல்ஸ் விட தூரமா இருந்தா இது பிளிங்கி மாதிரி சேஸ் பண்ணும். அதே சமயம் பேக்மேன் 8 டைல்ஸ்குள்ள வந்துட்டா அதோட டார்கெட் ஹோம் கார்னர், அதாவது பாட்டம் லெஃப்ட்ல இருக்கும். இது வேகமா வருவான். நம்மளும் ஐயோ மாட்டிக்கிட்டோம்னு பயப்படும் போது திடீர்னு வரட்டாமாமேன்னு திரும்பி போயிடுவான். சொல்ல போனோம்னா இது நம்மளை கில் பண்ண வராது, நம்மள கன்ஃபியூஸ் பண்ணதான் வருவான். நம்மளும் இவனை தான் நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இவன் நம்மளை கொல்ல மாட்டான். பிளிங்கி வந்து நம்மளை கொண்டுட்டு போயிடுவான். சிம்பிளா சொல்லி முடிக்கணும்னா, பிளிங்கி ஒரு சேசர், அதே மாதிரி இவன் பிங்கி ஒரு ஆம்பியூஷர், இன்கி ஒரு சப்போர்ட்டர், கிளைட் ஒரு கன்ஃபியூஸ் பண்றான். இந்த 4 பேரும் அதுக்கு கொடுத்த தனித்தனி டாஸ்க தான் பண்றாங்க. ஒன்னா நடக்கும்போது நம்ம கண்ணுக்கு அது ஒரு காம்ப்ளெக்ஸான டீம் ஒர்க் மாதிரி தெரியுது. இதைத்தான் எமர்ஜென்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. சிம்பிள் ரூல்ஸ் கிரியேட்டிங் காம்ப்ளெக்ஸ் ரிசல்ட். இதுதான் ஏஐயோட பேசிக் ஃபவுண்டேஷன் சொல்லலாம். இப்போ ஒன்று சொல்லட்டா, இந்த 4 கோஸ்ட்டும் ஒரே நேரத்தில் நான் ஸ்டாப்பா அட்டாக் மோட்லேயே இருந்தா நம்ம ஈஸியாக அவுட் ஆகிடுவோம். வெறும் 5 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸோ இட்ஸ் மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள் டு சர்வைவ். ஸோ டெவலப்பர் இவா தனி ஒரு ரூல் ஒன்று வச்சாரு. அதுதான் ஸ்கேட்டர் மோட். அட்டாக் மோட மாதிரி இல்லாம இது என்ன பண்ணும்னா, கேம் நடக்கும்போது நம்ம கவனிச்சோம்னா திடீர்னு கோஸ்ட் எல்லாம் நம்ம துரத்துறதை விட்டுட்டு எல்லாம் எங்களை ஆள விடுற சாமின்னு திரும்பி ஓடி போயிடுவாங்க. பிளிங்கி டாப் ரைட்டுக்கு போகும், பிங்கி டாப் லெஃப்ட்டுக்கு போகும், இன்கி சைடு பாட்டம் கார்னர்ஸ்க்கு போகும். இது ரேண்டமா நடக்கல, இது ஒரு இன்விசிபிள் டைம் மாதிரி. அதாவது சொல்ல போனோம்னா லெவல் 1ல 7 செகண்ட்ஸ் ஸ்கேட்டர் ஆகும். அதாவது நம்மளுக்கு ஒரு 7 செகண்ட்ஸ் ரெஸ்ட் கிடைக்கும். திருப்பி அதுக்கப்புறம் 20 செகண்ட்ஸ் எல்லாமே நம்மளை சேஸ் பண்ணும், அதாவது அட்டாக். திருப்பி 7 செகண்ட்ஸ் ஸ்கேட்டர், திருப்பி 20 செகண்ட்ஸ் சேஸ். இப்படி ஒரு 4 வாட்டி நடக்கும். இந்த மோட் மாறும்போது கோஸ்டஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணும்னா, அவங்க போன டைரக்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 180 டிகிரிஸ் திரும்பி ரிவர்ஸ்ல போவாங்க. நம்ம கோஸ்ட் திடீர்னு ரிவர்ஸ்ல போறத பார்த்தா அதுக்கு அர்த்தம் டைமர் முடிஞ்சிருச்சு, மோட் மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஏன் இப்படி டிசைன் பண்ணாங்கன்னா, ஒரு ஹாரர் மூவில எப்பவுமே பேய் வந்துட்டு இருந்தா பயமே போயிடும். அந்த பேய் மேல நம்மளுக்கு பயமே வராது, பூரம் அடிச்சிடும். சோ அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது பயம் இருக்கணும், அப்புறம் ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும், மறுபடியும் பயம் வரணும். அப்பதான் ஒரு டென்ஷன் ஒரு ரிலீஸ் கிடைக்கும். இந்த டென்ஷன் அண்ட் ரிலீஸ் டெக்னிக் தான் நம்மள ஸ்கிரீனுக்குள்ள கட்டி போடுது. நம்மளுக்கு ஒரு செகண்ட் ஒரு பிரீத் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்பாடா எஸ்கேப் ஆயிட்டோமேனு, சீக்கிரம் அந்த கார்னர் டாட்ஸை சாப்பிடுவோம்னு நம்மளும் நினைப்போம். ஆனா அது ஒரு ட்ராப் மாதிரி. நம்ம கார்னருக்கு போகும்போது டைமர் முடிஞ்சிடும், சேஸ் மோட் ஆன் ஆகிடும். ஸோ அட் தி எண்ட் கார்னர்ல நம்ம மாட்டிப்போம். அவனுங்களும் வந்து நம்மளே கதம் பண்ணிடுவானுங்க. ஆனா லெவல் ஏற 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 இந்த டைமும் குறைஞ்சிட்டே வரும். லெவல் 1ல 7 செகண்ட் ரெஸ்ட் கிடைக்கும். அதே லெவல் 5ல வெறும் 5 செகண்ட்ஸ் தான். லெவல் 22க்கு மேல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேட்டர் மோட் 0.01 செகண்ட்ஸ் தான் கிடைக்கும். அதாவது கோஸ்ட் திரும்புற மாதிரி ஆக்ட் பண்ணும், ஆனா உடனே சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்க ரெஸ்டே கிடையாது, ஃபுல்லா அட்ரினல் ரெஸ்ட்ல இருப்போம். இது தெரியாம தான் நம்மள நிறைய பேர் லெவல் 1 ஈஸின்னு நினைச்சிருப்போம். ஆனா லெவல் 20க்கு மேல ஏன் முடியலன்னு யோசிப்போம். இந்த அல்காரிதம் நம்மளுக்கு கொடுக்குற டைமை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு இருக்கு, இல்ல நம்ம கிட்ட இருந்து புடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ பேக்மேன்ல வர கோஸ்ட் என்னைக்குமே நம்மள கொல்ல நினைக்குது இல்ல, அது நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணதான் நினைக்குது. நம்ம பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணி நம்மள ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண வைக்குது. இதுதான் இந்த கேமோட ஒரு ஜீனியஸான ஒரு டிசைன்னே சொல்லலாம். பேக்மேன்ல கேம் ஓவர் இருக்கு, ஆனா எண்ட் இருக்கான்னு கேட்டா டெவலப்பர் இவ தனி நினைச்சாரு. யாரும் இவ்வளவு நேரம்லாம் விளையாட மாட்டாங்கன்னு. ஆனா கேமர்ஸ் சும்மா விடுவாங்களா? நம்ம ஷார்ப்பா விளையாடி லெவல் 255 வரைக்கும் வந்துட்டோம்னு வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்த லெவல் 256. இங்கதான் அந்த கேமோட உலகம் அழியுது. இந்த லெவல் ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்கிரீனோட ரைட் சைடு ஃபுல்லா நம்பர்ஸ், லெட்டர்ஸ், ரேண்டம் கலர்ஸ்னு குப்பை மாதிரி தெரியும். பேக்மேன் நம்ம அந்த குப்பைக்குள்ள ஓடலாம், ஆனா வழி தெரியாது. கோஸ்டும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி ஆச்சு? கம்ப்யூட்டருக்கு பைத்தியம் பிடிச்சான்னு கேட்டா இதுக்கு பேரு தான் இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம காரோட ஸ்பீடோமீட்டர்ல 99,999 இருக்கு. இப்போ 1 கிலோமீட்டர் ஓட்டனா 1 லேக்னு காட்டணும். ஆனா இடம் இல்லாததுனால அது திருப்பி ரீசெட் ஆயிரும், அதாவது 000 ஆயிடும். இது நம்ம ப்ரீவியஸா ஓட்டியிருந்த அந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இதே தான் பேக்மேன்லயும் நடக்குது. எப்படின்னா, பேக்மேன் ரன் ஆகுறது 8 பிட் ப்ராசஸர், அதாவது Z80 ப்ராசஸர்ல ரன் ஆகுது. ஒரு 8 பிட் சிப்ல ஒரு சிங்கிள் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் 255. பைனரியில 411 சேர்ந்தாதான் 255. ஆனா கேமோட லாஜிக் படி ஸ்கிரீனுக்கு கீழே நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னு கேட்டா லெவல் 255 முடிச்சுட்டு லெவல் 256க்கு போகும்போது கம்ப்யூட்டர் குழம்பி போயிடும். அதாவது அந்த
ப்ராசஸருக்கு 255க்கு மேல எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சிஸ்டம் ஓவர்ஃப்ளோ ஆகி 0க்கு போயிடும். இதனால தான் ஒரு கன்ஃபியூஸ் ஆகி ஸ்கிரீன் ஃபுல்லா மெமரியில இருக்கு. ரேண்டமான கார்பேஜ் டேட்டா எடுத்து மேப்ல போட்டு வச்சிடும். இப்போ கரண்ட் லெவல் 255 நெக்ஸ்ட் லெவல் 255+1. ஆனா 8-பிட் சிஸ்டம்ல 255.6ன்னு ஒரு நம்பரே கிடையாது. சோ சிஸ்டம் அதை 0ன்னு எடுத்துக்கும். இங்கதான் லூப் கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால சிபிஎம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கிற கார்பேஜ் டேட்டாவை எல்லாம் எடுத்து ஸ்கிரீன் ஃபுல்லா நம்மளுக்கு காட்டும். இதனால தான் மேப்போட ரைட் சைட் மெமரி ஓவர் ரைட் ஆகிடும். வால்ஸ்ல இருக்கிறது டாட்ஸ்ல இருக்கிறது டோட்டலா ஒரு கேஎஸ் மாதிரி ஆகிடும். இதை பத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அனுப்புற ஒரு சின்ன எமோஜி ஃபைல்ஸ்க்குள்ள இவ்வளவு பெரிய ஏஐ, ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட், அதாவது ஸ்கேட்டர் மோட், ஒரு மேத்தமெட்டிக்கல் டிசாஸ்டர் லெவல் 256 இதெல்லாம் அடங்கி இருக்குன்னு. இந்த பேக்மேன் வெறும் வாயை திறந்து மூடுற ஒரு மஞ்சள் கலர் பால் இல்ல, இது ஒரு மாஸ்டர் பீஸ் ஆஃப் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். இவாத்தானி அன்னைக்கு யோசிச்ச அந்த ஒரு சின்ன பீஸா ஸ்லைஸ் இன்னைக்கு கேம் வேர்ல்டையே மாத்தி அமைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் பேக்மேன் விளையாடும் போது பிளிங்கி துரத்துறான்னு பயப்படாதீங்க. பிங்கி முன்னாடி வரான்னு பாருங்க. அந்த இன்கியோட ஜாமெட்ரி யோசிங்க. ஸ்லைடை பார்த்து சிரிங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு கேம் விளையாடும் போது கேமரா மட்டும் இருக்காதீங்க. கேமை புரிஞ்சு விளையாடுற ஒரு இன்ஜினியரா இருங்க. இந்த வீடியோல ஏதோ நான் தப்பா சொல்லியிருந்தா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்குவேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வேற எந்த கேமை பத்தி பேசலான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேரியோ, பப்ஜி, வாட் எவர் இட் இஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அண்ட் ஃபார் மோர் வீடியோ லைக் திஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Until then, understand your game.